அதே போல கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து தொடர்ச்சியா காங்கிரஸ் வந்து வலியுறுத்திட்டே இருக்காங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம்? இல்ல கூட்டணி ஆட்சி அப்படின்றது யார் வேணாலும் வலியுறுத்துறாங்க. அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் கூட்டணியா ஒரு தேர்தலை சந்திக்கும் போது அமையப்போற ஆட்சியிலையும் கூட்டணி ஆட்சியா தான் இருக்கணும். மாநிலத்திலயும் என் பிரின்சிபல் எங்க இருந்தாலும் நீ அங்க கேட்கறல்ல, அங்க கேட்கும் போது நீ இங்கேயும் தானே கொடுக்கணும். ஒரு பெரும்பான்மை ஒரே ஒரு தொகுதி மட்டுமே ஜெயிச்ச போது இங்க அப்பவும் கூட நீங்க வந்துட்டு இந்திய ஒன்றிய அரசுல இடம் பெற்றீங்களா இல்லையா? அப்ப என்ன அர்த்தம்? அப்ப அந்த அளவுக்கு வலிமையா கேட்டு வாங்குறீங்க. அதுக்கப்புறம் 5 கேபினட் அமைச்சர்லாம் இருந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்குலாம் வாங்கியிருக்கீங்கல்ல. இப்ப இங்க கொடுக்கறதுல என்ன தப்பு? பிரச்சனை அது இல்லை, கொடுக்கலாம். காங்கிரஸ்காரன் கொடுத்தா அது என்ன ஆகும் அப்படின்றதான் எல்லாருமே யோசிக்கணும். அவன் இல்லாதது பொல்லாததெல்லாம் பண்ணுவான். முதல்ல கூட்டணினா, அதுக்கப்புறம் எங்களுக்கு 6 பேர் அமைச்சராக வேணும்னுவான். என்ன பண்ணுவீங்க நீங்க? விடுதலை சிறுத்தைகள் சொல்லக்கூடிய கூட்டணி ஆட்சியல் பங்கு அப்படின்றதுக்கும் காங்கிரஸ்காரர் சொல்லக்கூடிய ஆட்சியல் பங்கு இருக்கிறது வேற. இப்போ ஒரு திமுக வேட்பாளர் ஒருத்தர் இப்போ தெருவா வராரு பிரச்சாரத்தில் அப்படின்னோம்னா விடுதலை சிறுத்தைகள் கொடி இருக்கும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்காரர் இருப்பான், தமிழக முஸ்லீம் முன்னேற்ற கழகம் இருக்கும், கம்யூனிஸ்டுகள் இருப்பாங்க, எல்லா கொடியும் இருக்கும். காங்கிரஸ் கொடியை பிடிச்சிக்கிட்டு வர்றதுக்கு ஆளே இருக்காது. அது வண்டியில் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க வேண்டியதுதான். காங்கிரஸ் கொடி நடுவில் பறந்துட்டு இருக்கும். வேற என்ன இருக்காங்க? சொல்லுங்களேன், நீங்களும் பத்திரிகையாளர் தானே. இல்ல அப்புறம் கூட்டணியில் இடம் வேணும்னா தெருவில் இடம் இருந்தால் தானே உனக்கு கூட்டணியில் இடம் இருப்பான்.